அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் சிபிஐ புதிதாக 3 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. சென்னையில் உள்ள சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு பிரிவு வழக்கை பதிவு செய்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், தற்போது சிபிஐ புதிதாக 3 வழக்கு பதிவு செய்துள்ளது, அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக சிபிஐ 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்து இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு விவகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்குல விழுப்புரம் சிபிசிஐடி போலீசாரால் பிரபல சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். போலீசாரால் அடைக்கப்பட்டனர். இதுல முக்கியமாக 4 பேர் மீது குண்டர் சட்டத்துல குண்டர் சட்டம் பாய்ந்தது. அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து சென்னை மாதவரம் பகுதியை சேர்ந்த கெமிக்கல் கம்பெனி உரிமையாளரான பன்சிலால், புதுவை மடுகரையை சேர்ந்த ஷாகுல் அமீத், சங்கராபுரம் அருகில் உள்ள சேஷசமுத்திரம் பகுதியை சேர்ந்த பிரபல சாரா வியாபாரன சின்னதுரை, அதே ஊரை சேர்ந்த சாரா வியாபாரன கதிரவன் ஆகிய 4 பேரை சென்னை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தொடர்ந்து இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்புல உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் அப்போது நீதிபதிகளுடைய அமர்வு, அதாவது பிரதிவாலா, மகாதேவன் ஆகியோருடைய அடங்கிய அமர்வுல வந்தது. அப்போ தமிழக அரசின் தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் இந்த வழக்கில் விசாரணை ஏற்கனவே முடிந்து விட்டதாக சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று வாதிட்டிருந்தார். இந்த நிலையில தான் அதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் சிபிஐ செய்வதால் தமிழக அரசுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்கிறது என்று பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். விசாரணையில் திருப்தி என்பதால் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருப்பதாகவும், எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை மறுபரிசீலனை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில தான் இந்த வழக்கானது சிபிஐயால் தற்போது பதிவு செய்யப்பட்டது. 3 பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.